குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் மகேஸ்வரி பேசுகிறேங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வகிக்குதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்ம அதில் ஒரு மினிமம் பர்சன்டேஜாவது சேவிங்ஸ் ஹேபிட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லாக மாறுங்கிறதுல ஒரு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஸோ நம்ம என்ன வகையான சேவிங்ஸ் பண்ணலாம், அது எப்படி நமக்கு கை கொடுக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இதை ஸ்பான்சர் பண்ணுறவங்க வந்து jinreviews.online. இந்த jinreviews.onlineங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம என்ன திங்ஸ் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் இன் அவர் லைஃப். நம்ம தங்கத்தை வாங்குறது மூலமாக நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம், வீட்டிலேயே உண்டியல் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு மினிமம் டார்கெட் வச்சு டெய்லியும் நம்ம அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டில் எடுத்து வச்சுட்டே வந்தோம்னா, நம்ம கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணி வச்சோம்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதோடைய வேல்யூ வந்து மல்டிபிள் ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவுலையுமே ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட்டாவது எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது இன்றைக்கி சின்ன தொகையாக இருந்தாலும் ஒரு 1 இயர் அல்லது 2 இயர்ஸ் அது ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு பெரிய தொகையாக இருந்து நம்ம கடனாளியாக ஆகிறதுலேருந்து நம்மளை காப்பாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிபிஎஃப் சேவிங்ஸை வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் குழந்தைங்க பேரில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஈவன் அது 15 இயர்ஸ் டியூரேஷனாக இருந்தாலும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்ஷியல் வித்ட்ரா பண்ணி உங்களுடைய குழந்தைகளுடைய ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ குழந்தைகளுடைய ஸ்டடீஸ் வந்து ஒரு பேர்டனாக இல்லாமல் அது வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வாக அமையும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேவிங்ஸ் பற்றின அனாலிசிஸ் பண்ணி அதையும் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.